ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் போட போகிறோம். காலையில் நமக்கு ஆர்டர் இருக்குது. அவங்க ஒரு 60 லிட்டர் கேட்டிருக்காங்க கஸ்டமரு. அதனால 60 லிட்டர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி இருக்கும். இப்போ நம்ம 11 மணி கூட தான் இருக்கும், சரியா தெரில, பார்த்தா தெரியும். இப்போ தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா காலையில் கொஞ்சம் ஏர்லியராக கேட்டிருக்காங்க. 60 லிட்டர் விநாயகர் போட போகிறோம். அவங்க 4 ஃப்ளேவர் கேட்டிருக்கனால எல்லாம் 15 லிட்டர் போட போகிறோம். ஒயிட்டில் ஒரு 15, ஜாஸ்மினில் ஒரு 15, லாவெண்டரில் ஒரு 15, ரோஸில் ஒரு 15, மொத்தம் 4 ஃப்ளேவர். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். நீங்கள் ஹோல்சேலில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எல்லாரும் கர்நாடகத்தான் அரிமளம் லொக்கேஷனில் யார் இருந்தாலும், அரிமளம், பள்ளத்தூர் இந்த லொக்கேஷனில் யார் இருந்தாலும் உங்களுக்கு ஹோல்சேலில் வேணும் அப்படின்னா ஹோல்சேலாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒன்ஸ் வாங்கி பாருங்கள், எப்படி இருக்குங்க உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம போர் அடிக்க விரும்பல, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஃபினாயில் நம்மளே மேக் பண்ண ஃபினாயில் காம்பவுண்டு 1:30 ரேஷியோ. ஆனால் நம்ம கொஞ்சம் திக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறனால கம்மியாக தான் ரேஷியோ மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ எல்லா வீடியோலாம் தெரியுறாண்ணா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மணி 11:15. நம்ம ரோஸ் ஃப்ளேவர் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், அடுத்து நான் பாட்லிங் முடிச்சு அடுத்து கேப் எல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக காட்டுறேன். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். அடுத்தடுத்து நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு லெமன் ஃப்ளேவரில் ஃபினாயில் போட போகிறேன். 15 லிட்டர் போட போகிறேன். நம்மளே மேக் பண்ண ஓன் காம்பவுண்ட் இருக்குது. காம்பவுண்ட் நம்ம 3/4 கிலோ எடுத்துகிட்டு பேலன்ஸுக்கு ஒரு 50 ml ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம பேலன்ஸ் இருக்கிறதுக்கு தண்ணி டிஎம் வாட்டர் தான் ஊற்றுறோம். டிஎம் வாட்டர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ஃபினாயில் ரெடி. வாங்க நான் காட்டுறேன் எப்படி நம்ம ஃபினாயில் மேக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ள ஆல்ரெடி நான் கப்பு வச்சுருக்கேன். இதில் 3/4 கிலோனா அதாவது 700 கிராம் ஃபினாயில் காம்பவுண்ட் நான் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 700 கிராம் ஃபினாயில் காம்பவுண்ட் நான் எடுக்க போகிறேன். கிராமுங்க. ஓகே, ஷார்ப்பாக நான் 700 கிராம் எடுத்துட்டேன். கப் உள்ள வச்சிடலாம். இதை மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து 700 கிராமுக்கு அப்புறம் இப்போ நான் ஸ்பெஷல் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். சிசர் இங்கே தாங்க வச்சேன், சிசரை காணும். நம்ம 700 கிராம் ஃபினாயில் காம்பவுண்ட் எடுத்துட்டோம். நம்மளே மேக் பண்ணது தான். அடுத்து நான் இது பாருங்கள், ஸ்பெஷல் லெமன் எடுக்கிறேன். அதில் ஒரு 50 கிராம். வந்துச்சுங்க, போதும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிந்தனை தொடச்சிட்டு வச்சிடலாம். ஸ்பெஷல் லெமன். இப்போது சென்ட்டும் ஃபினாயில் காம்பவுண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம ஊற்றும் போதே பார்த்துருப்பீங்க ஃபினாயில் காம்பவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நல்லா சென்ட்டும் ஃபினாயில் காம்பவுண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு 3 கிலோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதான் நமக்கு செப்பரேஷன் இஷ்யூ வராது. கிலோ தண்ணி ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கரைச்சிக்குவோம். கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மொத்தமாக 15 கிலோங்க. 12 வந்துருச்சு. 15 கிலோ தண்ணி சேர்த்தாச்சு. கரெக்டாக 15 கிலோ வந்து சேர்த்தோம். அவ்வளோதாங்க. நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவில் அதை காட்டல. நைட்டு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் மிஷின் ஓட்ட முடியாது. அதனால் உங்களுக்கு காட்டுறதுக்காக மிஷின் போட்டேன். இல்லைனா மிஷின் போட மாட்டேன். நைட்டு நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணி ஆகணும் இன்றைக்கி. வேறு வழி இல்லை. பரவாயில்ல, நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஃபினைல் எடுத்துட்டு அதில் கொட்டி போதுங்க. எல்லோ நிறைய போட வேண்டாம். இதை நம்ம கரைச்சோம்னா போதும். அதாங்க, மிஷின் ஓட்டாமல் கையிலே கலந்துட்டோம். கையெல்லாம் வலிக்குது. உங்களுக்கு பார்க்கலே தெரியும் தெரில நம்ம சின்ன எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறது. நான் வாங்கலேருந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். திக்காக இருக்கான்னு தெரில, ஆனால் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணி பார்த்தாங்களா தெரியும். ஸ்மெல் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளோட ஃப்ளேவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. அவ்வளோதான். நம்ம டேரெக்டாக அடுத்து பாட்லிங் பண்ண வேண்டியதான். ஸ்மெல் ரெடி. அடுத்து பாட்லிங் பண்ண வேண்டியதான். கேனில் எதுவும் லீக்கேஜஸ் இருக்கான்னு பார்த்துட்டு டேரெக்டாக ஃபினாயில் பேக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். டிஎம் வாட்ரு அதை மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நம்ம 15 கிலோ சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் க்ரீன் கலர் வழக்கம் போல் நம்ம க்ரீன் கலர் ஃபினைல் இருக்குது கொஞ்சம். ஸோ ஃபஸ்ட் டைம் போட்ட பேட்சில் நம்ம எடுத்து வச்சது. அதையும் நம்ம கூட கலந்துக்கலாம். வாவ், நல்ல ஸ்மெல் வருது. இதையும் கூட நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு பேலன்ஸுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 10 கிலோ வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 15 கிலோ தண்ணி சேர்த்துட்டோம். அடுத்து கலர் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் ஃபினாயில் எடுத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபினைல் ரெடி பண்ணியிருக்கோம். ஒயிட் ஃபினைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபினைல் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறது. வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வாட்டரியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படிங்கிறது. மில்க் ஒயிட் ஃபினைல் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ மணி நைட்டு 12:30 இருக்குங்க. சரியாக தெரில, ஃபோனை பார்த்தா தான் தெரியும். கேமராமேன்ட்ட தான் கேட்கணும் நம்ம டைம் என்ன அப்படின்னு. பாருங்க, உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோவுக்கு டிரான்ஸ்மெண்ட்டாக தெரிஞ்சதில்ல, எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ மணி காலையில் 8 மணி.
ஃபுல்லாக பேக்கிங் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் டெலிவரி அனுப்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.